ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆலிவ்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் கரெக்டாக போதுமானதாக இருக்கு இல்லையா? எல்லாத்துலேயுமே கோட்டாக இருக்கு. ஆமாம். அண்ட் ஆலிவ்ஸ் பிளாக் ஆலிவ்ஸ் சேர்த்துருக்கோம். அண்ட் சீஸ் ஃபெட்டா சீஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக அப்படி கிரம்பிள் ஆகிடும். ஸோ சாலட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்ட். ஆமாம். ஸோ நம்ம ஐட்ஸே ஒரு 1 to 2 teaspoons ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அந்த டார்ட்னஸ் கொடுக்கும். ஸோ பிடிக்கிறவங்க கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மைல்டாக. ஸோ இட் கோட்ஸ் எவ்ரி வெஜிடபிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ நல்ல ஒரு லுக் கூட கொடுக்குது அது அந்த சீஸ். அண்ட் ஃபைனலி பெப்பர். கொஞ்சம் லிபரலாவே ஆட் பண்ணிக்கலாம். அதுல வேற எந்த காரமும் இல்லையா? போதும் இல்லையா? போதும். ஏன்னா நம்ம இதுல காரத்துக்காக எதுவுமே சேர்க்கல. ஸோ பெப்பர் தான். ஸோ காரம் தேவைப்படுறவங்க, பட் அந்த வெங்காயத்தோட கொஞ்சம் அந்த காரம் டேஸ்ட் இருக்கும். டெஃபினட்டா இருக்கும். So that's our salad. Very simple. Yeah, very simple salad. But அந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. குக்கும்பர் வந்து எப்பவுமே நம்ம வந்து வெள்ளரிக்காயில சாலட்ஸ் வச்சு தான் பார்த்திருப்போம். அதோட நமக்கு அவ்வளவா என்ன மிக்ஸ் பண்ணணும் தெரியாது. வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி ஓகே. பட் இது மட்டும் ஆட் பண்ணும்போது அது யூஷுவல் சாலட் நமக்கு சாப்பிட்டு சலிச்சு போன ஒரு சாலட். அண்ட் சீக்கிரமா வந்து சாகி ஆயிடும் இல்லையா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, லெட்யூஸ் அண்ட் ரொம்ப வித்தியாசமா ஆரஞ்சு சேர்த்திருக்கோம். அண்ட் இந்த சீசனிங் அந்த ஒரு இந்த எம்எல்சிஃபை பண்ணி நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், ஆரிகானோ, பார்ஸ்லே, அதுல கொஞ்சம் உப்பு, லெமன் ஜூஸ். ஸோ அதெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் அது நல்லா ஒரு 5 to 10 minutes நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா நல்லா அதோடைய எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதுல ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபெட்டா சீஸ் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலிவ்ஸ் ஆட் பண்ணோம் எக்ஸ்ட்ரா ஒரு ரிச்னஸ்க்காக. பெப்பர் ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் இவங்க சொன்னாங்க காரம் தேவைப்படும், பெப்பர் ஆட் பண்ணிருக்கோம். பட் சில பேருக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா அந்த நம்ம இதுலயே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லயே வந்து சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா. ஓகே, சோ தட்ஸ் ஹவ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கோம் நம்மளுடைய கிரீக் சாலட். இந்த கிரீக் சாலடோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப்சிகம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரெஸ்ஸிங் கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஆரஞ்ச், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆரஞ்சை வந்து இந்த காம்பினேஷன்ல சாப்பிடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெளியில அந்த டேங்கினஸ், உள்ள ஸ்வீட். சோ ஆரஞ்சு ஸ்வீட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாலட். ஆக்சுவலி இன்னொன்னு வந்து ஐ ஃபவுண்ட் அவுட் இது வந்து ரொம்ப ஃபைப்ரஸ் சாலட். ஆமா, ரிச் இன் ஃபைபர் இல்லையா? நம்ம எப்பவுமே நிறைய ஃப்ரூட்ஸை வந்து இப்போ எதுக்காக தெரியல, பட் எல்லாத்தையுமே வந்து ஜூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி அப்படி குடிக்கிறோம். ஆமா. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சோடைய அந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படியே நமக்கு கிடைக்குது. அண்ட் எல்லாமே வந்து நேச்சுரல் வெஜிடபிள்ஸ், எதையுமே வந்து நம்ம ஹாஃப் குக் கூட பண்ணல, அப்படியே ராவா சாப்பிடுறதுனால வாட்டர் கண்டென்ட். குக்கும்பர் பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட், லெட்யூஸும் அப்படிதான். So it's a very healthy salad. ஹெல்தி மட்டும் இல்லாம ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு. சோ கண்டிப்பா எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா முதல்ல வந்து நிறைய கடைகள்ல சில விஷயங்கள் கிடைக்காது. ஆனா இப்ப நமக்கு எல்லாமே மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ரெகுலர் சூப்பர் மார்க்கெட் போனா எல்லாமே கிடைக்கும். ஆலிவ் ஆயில் இருந்தாலே பாக்கி எல்லாம் you can make off. இல்லையா? லெமன் கிடைக்கிறது, ஸ்பைசஸ் கிடைக்கிறது. ஓகே, நோ ப்ராப்ளம். சோ பட் லெட்யூஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா இல்லையா? ஓகே, தேங்க் யூ so much மேம். இன்னைக்கு இந்த கிரீக் சாலட் ரொம்ப டேஸ்டியா இருந்தது. Thank you. இன்னைக்கு நம்ம பார்த்த கிரீக் சாலட் ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப ஹெல்தியானது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாலடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமான சமையல்கள்லாம் செய்ய தெரியும், என்னால் நல்லா சமைக்க முடியும், எனக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இங்க வந்து சமைக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, போன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசி பகுதியில் இடம்பெறும்.